ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களுக்கான வீடியோ. கிட்டத்தட்ட 9.5 வருஷம் ஆச்சு இங்கே வந்து நாங்கள் வீடு ஃபிட் பண்ணுறோம். இந்த வீட்டுக்கு வந்து அவ்வளோ நாள் ஆச்சு. இங்கே தான் நிறைய வாழைக்காய் மரம் எல்லாம் வளர்த்து போட்டது. அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம். சரி, நீ எப்போ சென்னைக்கு வர போகிறோன்னு தெரியாது. அதனால் நாம் வாழ்ந்த வீடு எல்லாமே கொஞ்சம் மெமரபுளாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். காலையிலே நைட்டில் தூக்கமே வரல. எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நைட்டு பேக் பண்ணவே 1 மணி ஆயிடுச்சு. அப்புறமும் காலையில் தூக்கமே வரல. சென்னை ரொம்ப பிடிச்ச இடம். ஆனால் என்ன, வீட்டுக்கு ரொம்ப தூரம். வெளியில் தான் அந்த நெல்லிக்காய் மரம் இருக்குது, வாழைக்காய் மரம். நிறைய பேத்துக்கு வாழைக்காய் வளர்த்து கட் பண்ணி கொடுத்துருக்கோம். இனி போகிற வீட்டில் அப்படி இருக்குமா தெரியலை. இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ண மரம் தான் இது. கீரை செடி நிறையா வளர்த்தோம். கடைசியாக இந்த கீரை செடி இருக்குது. தண்ணி பாய்ச்சி விட்டுருக்கோம். யாராவது பறிச்சுக்கட்டும். நாங்கள் மேக்ஸிமம் பேக்கெட்டே தான் யூஸ் பண்ணுவோம் இந்த வீட்டில். ஏன்னா வெளியில் செடியெல்லாம் இருக்குது அப்படின்றப்போ வந்துட்டு அதெல்லாம் அடிக்கடி பார்க்குறதுக்கு இந்த கேட்டு தான் யூஸ் ஆகும். ஃப்ரண்ட்டை விட பேக்கே தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரண்ட்டு வந்து சாமி வைக்கிறதுக்கு டேபிள்லாம் யூஸ் பண்ணல. இந்த செல்ஃப்லேயே தான் கும்பிட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெமரிஸ். ரொம்ப பிடிச்ச இடத்த மிஸ் பண்ணிட்டு போகிறோம். மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாலும் கெஸ்ட்டாக தான் வருவோம். பிள்ளைங்கள்லாம் பிறந்து வளர்ந்த இடம். சொந்தக்காரங்க இல்லைனாலும் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பழகி மிஸ் பண்ணிட்டு போகிறோம். அடுத்த ஊர் எப்படியே தெரியல. ஓகே, பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் எங்கள் பிள்ளைங்க கிறுக்கி கிறுக்கி வச்சுருப்பாங்க பாரு. எப்போ எழுதுறாங்கன்னே தெரியாது. ஆனால் எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருப்பாங்க.
வீட்டு ஓனர் பார்த்தா கூட வந்துட்டு சிரிக்க தான் செஞ்சாங்க. நான் அவங்கள சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கதுனால. இத்தனை வருஷம் சொந்த வீடு மாதிரியே இருந்துட்டோம். ஒரு இடம் விடாமல் கிறுக்கி ஒட்டி வச்சது. மோனிஸ் எடுத்து கிச்சன்லேயும் இறக்கி வச்சுருக்காங்க. பாப்பா மோனிஸு சிரஷ்டிகான்னு எழுதி வச்சுருக்கா. ஓகே, சென்னைக்கு பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புவோம்.